ஹாய் சில்ட்ரன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ட்ரா பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஃபிஷ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான மெட்டீரியல் என்னென்னா, ஒரு A4 ஷீட்டு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க, பென்சில் எடுத்துக்கோங்க, ஸ்கெட்ச் ஒன்று எடுத்துக்கோங்க, கலரும் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு முதல்ல நம்ம வாய்க்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ஸ்கெட்சை எடுத்துக்கிட்டு மைல்டாக கூடை ஒன்று போடுறோம். அதுக்கப்புறம் அது கூடையும் மீனோட ரெக்கையும் வரைகிறோம். நீங்களும் இதை பார்த்து பொறுமையாக அழகாக வரைங்க. ஸோ பார்க்கவே ஓரளவுக்கு வாய் ஷேப் நீட்டாகவே வந்துருச்சு. அதை நம்ம அப்படியே ஒரு ஷேப்பாக கரெக்டாக ஒன்றோட ஒன்று மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அதோட செவில் பகுதியை வரைகிறோம். அதுக்கான ஒரு கோடு அழகாக 1 by 1 ட்ரா பண்ணிக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி மெதுவாக ஒரு பேப்பரை எடுத்து இதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து மீனோட வால், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? மீனோட வாலுக்கு ஒரு பக்கம் கோடு ஒன்று போட்டு நான் எப்படி வரையணும் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து நிதானமாக நீங்களும் நான் எப்படி வரைகிறனோ அதே மாதிரி பொறுமையாக வரைங்க. பார்க்கவே ஃபிஷ் மாதிரி செம்மையாக வந்துச்சுல்ல? வாவ், உங்களுக்கும் வந்துருச்சா? சூப்பரில். அடுத்து அதோட கண், வா, இப்போ தான் ஃபிஷ் மாதிரி தெரியுது. அடுத்து ஃபிஷ்ஷோட ஒரு பகுதி உடஞ்சாச்சு. அடுத்து ஃபிஷ்ஷோட இன்னொரு வாழும் வரைகிறோம். அதை பார்க்குறதுக்கு இலை மாதிரி இருக்குது. அதை 1 by 1 க்ளீனாக பொறுமையாக நீங்கள் பென்சிலில், நான் ஸ்கெட்சில் வரைஞ்சிட்ருக்கேன், நீங்கள் பென்சிலில் எரேஸ் பண்ணி நீட்டாக அழகாக வரைங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து வயிற்றில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டிசைன் மாதிரி கோடு போடுறோம். மீனோட முள் இருக்குங்களா, அந்த மாதிரி அது வயிற்றில் 3 கோடு ஒன்று போட்டுக்கிறோம். அது பார்க்குறதுக்கே இப்போ ஃபிஷ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதில் என்னடா இன்னும் ஏதோ பெண்டிங் இருக்குன்னு பார்த்தா, வாலில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாலோட ரெக்கைகள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கும் இல்லையா? அதனால் சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கிறோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு உண்மையான மீன் அப்படி நிஜமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கூட பார்த்திங்கன்னா இன்னொன்று, அதாவது மீன் தண்ணியில் போகும்போது பபுள்ஸ் விடல. ஸோ அதுக்காக கூடவும் ஒரு 2-3 பபுள்ஸ் விடுற மாதிரியே 2 முட்டை மாதிரி போட்டுக்கிட்டுங்க. நீ அதே மாதிரி சேமாக போட்டுக்கோங்க, பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும். அதுக்கடுத்து என்னடா இது நீந்தறதுக்கு இன்னொரு வாழை இல்லைன்னு பார்த்தா அது ஒன்று போடலான்னு சொல்லிட்டு அது கீழே ஒன்று அழகாக போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் சிம்பிள் தான், நீங்களும் ரொம்பவே ரிஸ்க் எடுக்காதீங்க. பென்சிலில் போடுங்க. டைரெக்டாக நீங்கள் எங்களை மாதிரி ஸ்கெட்சில் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பென்சிலில் போட்டு நீங்களே வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம மீனை ஓரளவுக்கு வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ ஸ்கெட்ச் கொடுக்கலாம். கலரிங் கொடுத்தா தான் பயங்கரமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கெட்ச் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு முதல்ல வாய் பகுதிக்கு எல்லோ கலர், மஞ்சள் கலரை எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலரை எடுத்து க்ளீனாக கலர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். எல்லோ கலர் கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும். அப்புறமா நீங்கள் ஸ்கூலில் ப்ரெசென்ட் பண்ணாலும் சூப்பராக தெரியும். அடுத்து ப்ளூ கலர், அதோட 2 இந்த காது பகுதி இருக்குங்களா, அதில் ப்ளூ கலர் கொடுத்தா பார்க்குறதுக்கு நல்லா டார்க்காக நல்லாயிருக்கும். ஸோ எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும். அது கூட நம்ம இன்னொரு கலரும் சேர்த்துக்கப்புறம் ரெட் கலரும் சேர்த்துறோம். அப்போ ரெட் கலர் சேர்த்துனா இன்னும் டார்க்காக சூப்பராக இருக்கும். அதுவும் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ அடுத்து நீங்கள் அந்த கலரை எடுத்துக்கிட்டீங்க. ரெட் இல்லை, ஆரஞ்சு கலர், அதுவும் நம்ம கலர் பண்ணுறோம். கூடவே பார்க்குறதுக்கு ப்ரைட்டாக இருக்குது. நீங்களும் அந்த ஸ்கெட்சை எடுத்து நீங்கள் இந்த ஸ்கெட்சை எடுத்து பொறுமையாக கலர் பண்ணுங்கள், அழகாக இருக்கும். கலர் பண்ணிட்டு நீங்கள் வேணால் நான் ரஃபாக விடுறேன், நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து லைட்டாக அந்த கலர் பண்ண மேலே ஒயிட் கலர் பேப்பரை வச்சு இது பண்ணி எரேஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக கலரிங் இது பண்ண மாதிரி தரும். ஸோ 1 by 1 ஒன்று ஒரு ஆரஞ்சு கலர், ஒன்று ப்ளூ கலர், அந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். பெயிண்ட் பண்ணிக்கிறோம், நல்லாயிருக்கும். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர், டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு அப்புறம் அடிங்க. அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வேறு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நாம் எங்கெங்கே ப்ளூ கலர் அடிக்கிறோன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டவே ஒரு கலர் எடுத்து மொத்தமாகவும் அடித்து முடிச்சுருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அது கூட உங்களுக்கு இந்த மீன் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் என்னென்ன வரையணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இது கூட நம்ம காம்பினேஷன் வாளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் காம்பினேட் பண்ணி அடிக்கும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரைட்டாக இருக்கும்.
நீங்களும் அது மாதிரி நான் எப்படி அடிக்கிறேனோ அந்த மாதிரி வேறு ஒரு கலரில் டிஃப்ரெண்ட்டான கலரில் ட்ரை பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுவரையும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நம்மளுக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சில்ட்ரன்ஸ், வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து வால்க்கு காம்பினேஷனாக கலர் கொடுத்து முடிச்சிட்டோம். பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லோ வித் ஆரஞ்சு அப்படி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பிரைட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி உங்கள் கிளாஸ் ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்துருந்தா வீட்டில் ஃப்ரீ கிளாஸ் ஹோம்ஒர்க் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிளாக வந்து நம்ம விஷயம் வந்து அழகாக ரியலாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக ஓவராலாக கலர் வந்து ஓரளவுக்கு அடித்து முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு லுக்காகவே உண்மையாக ப்ரைட்டாக இருக்குது. நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்பவே ப்ரைட்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வேறு கலரில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது கிடைக்கும். அதனால் நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்ம பண்ண கலரே பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ அடுத்து நம்ம இது கூட வந்து நான் வந்து கீழே வந்து தண்ணியில் இருக்க மாதிரி வரல, நீங்கள் பென்சில் வச்சு கீழே தண்ணியில் இருக்கிற மாதிரி செடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரைங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பை சில்ட்ரன், குட் பை.